பரபிரம்ம சித்த வித்தை அபியாச நிலையத்தை விழுப்புரம் மாவட்டத்திலே அருகாரூர் ஊராட்சியிலே நமது பிரம்மஸ்ரீ பரமசிம்ம அண்ணாவும் அவருடைய குடும்பத்தாரும் இந்த கிராமத்திலே நிலையத்தை ஒன்றை ஏற்படுத்தி இன்று நேற்றும் இந்த விழா மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. சுவாமி சிவானந்த பரமஹம்சருடைய சித்த வித்தை பயிற்சியை பரசுராமன் அண்ணா அவர்கள் பெற்று அதை உணர்ந்து அந்த ஆனந்தத்தையும் உணர்ந்து இதை நாம் பெற்றால் மட்டும் போதாது, நாம் பிறந்து வளர்ந்த இந்த அருகாவூர் கிராமத்துடைய மக்களுக்கும் எடுத்து செல்ல வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு சென்னையை சேர்ந்த மணமேகுரு அண்ணன் தாவோ அண்ணாவுடைய அவருடைய முழு ஒத்துழைப்பை வழங்கியிருக்கிறார்கள். மணமேகுருவுடைய நிர்வாகிகளும் இதற்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்து மிக நீண்ட காலமாக இந்த எண்ணத்தை தெரிவித்த பரசுராம அண்ணா அவருடைய எண்ணத்தை மணமேகுருவுடைய தாவா அண்ணா அவர்களும் அவங்க நிர்வாகிகளும் இங்கு நிறைவேற்றி இருக்கிறார்கள் என்பதை மிக வெட்ட வெளிச்சமாக இங்கு தெரிகிறது. இது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அதை புரிய வைக்க வேண்டும் என்று இங்கு தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய சித்த வித்தியார்த்தி சகோதர சகோதரிகளையும் இந்த மேடையிலே வீட்டிற்கு அத்தனை சகோதர சகோதரிகளும் பரசுராமன் அவர்கள் வரவைத்து சாமியுடைய கொள்கைகளை இந்த உலகக்கு எப்படி சாமி அவர்கள் நிலைநாட்டினார்களோ, சாமி சிவானந்த பரமஹம்சருடைய அப்பாவுடைய வழியிலே நாங்கள்லாம் பயணித்து தமிழ்நாடு முழுக்க இத மாதிரி நிலையங்களை ஏற்படுத்தி அந்தந்த ஊரிலே நிலையங்களை ஏற்படுத்தி அங்கு சித்த வித்தியார்த்திகளுக்கு பயிற்சிகளை கொடுத்து அந்த ஊரில் இருக்கக்கூடிய பொதுமக்களை திரட்டி அவர்களுக்கு புரிய வைத்து, ஏனென்று சொல்லக்கூடிய என்றால் இந்த நிலையம் சித்த வித்தை அபியாச நிலையம் பயிற்சி நிலையம் இங்கே உருவாயிடுச்சு என்றால் இந்த ஊரில் இருக்கக்கூடிய அத்தனை மனிதர்களும் அத்தனை குடும்பத்தார்களும் மிக சிறப்பாக இருப்பார்கள். இது உண்மையும் உண்மை. அது மட்டும் இல்லை, இந்த தியானம் இந்த ஊரிலே நிலையத்திலே செய்ய செய்ய பக்கத்தில் இருக்கிற சுத்துப்பட்டில் இருக்கிற கிராமங்கள்லாம் செழிப்பாக இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு மகான்கள் மட்டும் இந்த வித்தையை செய்யக்கூடிய நிலை இருந்தது. பாமர மக்களுக்கெல்லாம் எட்டாத இந்த வித்தை மிக உயர்ந்த ஜாதிகளுக்கு மட்டும் இந்த வித்தையை தெரிவித்து நடைபெற்று கொண்டிருந்த காலம். அப்பேற்பட்ட வித்தை இது பிரம்ம வித்தை. இந்த வித்தை பிரம்ம வித்தை. இந்த வித்தையை பெற வேண்டும் என்றால் ஒரு குருவிடம் போய் 12 வருஷம் சேவை செய்ய வேண்டும். எத்தனை வருஷம் சேவை செய்யணும்? 12 வருஷம் சேவை செய்யணும். அப்பொழுதுதான் இந்த வித்தை கிடைக்கும். அதுவும் உயர்ந்த ஜாதிகளுக்கு மட்டும்தான் இந்த வித்தையை அந்த காலத்துல குருகுலம் என்று சொல்லி நடத்தி வந்து இந்த வித்தையை பிரம்ம வித்தையை காட்டி கொடுத்தார்கள். அப்பேற்பட்ட வித்தையை சாமி சிவானந்த பரமஹம்ச அவர்கள் இந்த உலகத்திலே தோன்றி இந்த வித்தையை சாமி அவர்கள் மிக கடும் தவத்தினால் இந்த வித்தையை பெற்று சாமி அவர்கள் இந்த உலக மக்கள் பாமர மக்கள் பிறந்து பிறந்து இறந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் எளிமையான முறையில் இந்த வித்தை கிடைக்க வேண்டும் என்று
சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் இந்த உலகத்திலே தோன்றி இந்த வித்தையை பரவை செய்தார்கள். மிகப்பெரிய கடும் தவத்தில் இருந்து இந்த வித்தையை கண்டுபிடிச்சார்கள் சாமி சிவானந்த பரமஹம்சர். மிக எளிதாக கிடைத்து விடவில்லை, புரிஞ்சு கொள்ள வேண்டும். ஏனென்று சொல்லுகிறோம் என்றால், இந்த ஊரிலே இந்த நிலையத்தை நிறுவி பரசுராமன் அண்ணாவர்களும் குடும்பத்தாரர்களும் செய்கிறார்கள் என்றால் இது சாதாரண விஷயம் இல்லை. நீங்க எல்லாம் உணரணும், இந்த ஊர் மக்கள் எல்லாம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று நல்ல நோக்கத்தோடு இங்க வந்து ஆரம்பிச்சிருக்கிறார்கள். ஏன்னா அப்பேற்பட்ட வித்தை இது. அந்த மாதிரி ஒரு வித்தையை இந்த கிராமத்திலே பரசுராமன் அவர்கள் குடும்பத்தாரர்களும் இந்த நிலையத்தை இங்கே ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு எங்கள் சித்த வித்யார்த்தி சகோதர சார்பாகவும் இங்க வந்திருக்கும் ஊர் பெரியோர்களும் விவசாய பெருங்குடி மக்களும் அவர்களுடைய சார்பாக அவர்களுக்கு நம்ம வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் மிக ஒரு கடினமான ஒரு பணியிலே இறங்கி இருக்கிறார்கள். அதில் அவர்கள் குடும்பம் வெற்றி பெற வேண்டும். இந்த வித்தையை இங்க வந்திருக்கிற அத்தனை பொதுமக்களும் நீங்கள் கவனிச்சு இந்த வித்தையை நீங்களும் பெற வேண்டும். இது மரணமில்லா பெருவாழ்வுக்கான வித்தை. நமக்கு முன்னாடி பேசிய மிக ஏஜி பழனியானவர்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். இதெல்லாம் நாங்கள் தமிழ்நாடு முழுக்க இருந்து ஒவ்வொருத்தரா இந்த கிராமத்துக்கு வந்திருக்கிறோம். ஏனென்று சொன்னால் மகான் சித்தர்களுடைய வாசம் செய்யக்கூடிய இடமாக இது மாறிக்கொண்டிருக்கிறது. நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக மனிதன் எதற்காக பிறந்தான், எதற்காக வளர்ந்தான் என்றதை, நாம் எதுக்கு நம்ம இந்த உலகத்தில் வந்தோம் என்றதை தெரிந்து கொண்டு நாம் புரிந்து கொண்டு வாழ்க்கையை வாழ வேண்டும். மிக எளிமையான வித்தை இந்த வித்தை, கடினமான வித்தை, எளிமையான வித்தை. புரிந்து கொள்ளுங்க. இந்த வித்தையை பெற வேண்டும் என்றால் இன்றைக்கு உலகத்திலே சாந்தி ஏற்படவில்லை என்பதற்காக தான் சாமி அவர்கள் சாந்தி பெற வேண்டும் என்று இந்த வித்தையை உலகத்துக்கு தெரிவித்திருக்கிறார்கள். சாந்தி மலர வேண்டும். அப்போ எல்லா மனிதர்களும் எல்லாரும் நம்ம நேசிக்க தொடங்கி விடுவோம். அப்பொழுது ஜாதி மதம் ஏற்ற தாழ்வு எதுவுமே இருக்காது. அப்பேற்பட்ட மார்க்கம் இது. இந்த மார்க்கத்திலே அன்பு செலுத்த வேண்டும். எல்லா உயிரிடத்திலும் அன்பு செய்ய வேண்டும். அப்பேற்பட்ட மார்க்கம் இது. ஏதோ புத்தகத்தை படித்துவிட்டு பேசிவிட்டு போறதில்லை. இது நாங்கள் அனுபவபூர்வமாக நாங்கள் செய்து கொண்டு வருவோம். இது முழுக்க முழுக்க இது சுயநலமான வித்தை கிடையாது, சுயநலம் கிடையாது. நாங்கள் எல்லாம் பொதுநல நோக்கோட இந்த வித்தையை பெற்றிருக்கிறோம். ஏன்னா உலக சேமத்துக்காக சாமி அவர்கள் இந்த வித்தையை கற்றுக் கொடுத்து உலகம் சேமத்துக்காக வந்திருக்கிறார்கள். அப்போ உலக சேமத்துக்காக நாமளும் இந்த வித்தையை ஒரு கடுகழுகாது சாமியுடைய வழியில வந்து இந்த ஒரு கடுகழுகாது நம்ம வந்து இந்த வித்தையை நடக்க வேண்டும், கொள்கை பிரகாரம் இருக்க வேண்டும். அப்படின்றதுக்காக தான் நாங்கள் எப்படி வந்திருக்கிறோம் பாருங்க. இந்த வித்தையை வாங்க வேண்டும் என்றால் ஒரு மனிதன்கிட்ட என்னென்ன கெட்ட நடவடிக்கை இருக்கிறதோ அத்தனையும் சத்தியம் செய்து கொடுத்தாதான் இந்த வித்தை கிடைக்கும். இதுக்கு நீங்க ஆயிரக்கணக்கில் செலவு பண்ண வேண்டியதில்லை. சாமி அவர்கள் சட்ட புத்தகத்திலே எழுதி வச்சிருக்காங்க. இந்த வித்தை பெறுவவங்க ₹1 கூட காசு வாங்கக்கூடாது. ஆனா உங்க கிட்ட இருக்கிற கெட்ட நடவடிக்கைகளையும் அனைத்தையும் கொடுத்து சத்தியம் பண்ணி கொடுக்கணும். அப்பதான் இந்த வித்தை கிடைக்கும். இந்த வித்தையை நாங்க வாங்கி இருக்கிறோம். இந்த வாங்கிக்கிறதுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கிறோம். பீடி, சிகரெட், கஞ்சா, அபீன், மீன், கறி, கருவாடு, இந்த மாதிரி எந்த விதமான அசைவ உணவுகளும் சாப்பிடக்கூடாது. கஞ்சா, அபீன், ஒயின், சாராயம், கல்லு முதல்ல கண்ட எதையுமே நாம சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிதான் இந்த வித்தையை
நமக்குள்ள இருக்கிற அத்தனை கெட்ட நடவடிக்கைகளையும் நாம இந்த வித்தையை பெறறதுக்கு முன்னாடி சத்தியம் பண்ணி கொடுத்து இந்த வித்தையை வாங்குறோம். இதுதான் குரு தட்சணை. இதுக்கு எந்த காசு பணமும் நீங்க செலவு பண்ண அவசியமே கிடையாது. இந்த பயிற்சியை நீங்க எதுக்கு பயிற்சி பண்ணணும்னு கேட்கறீங்களா? நீங்க இந்த பயிற்சியை பண்ண உங்களுடைய குடும்பம் மிக சிறப்பாக வளரும். உங்களுடைய உடம்பு மிக ஆரோக்கியமாக இருக்கும். உங்க உடம்புலாம் ஏன்னா இது பிராணாயாம பயிற்சி, வாசி யோக பயிற்சி செய்யறோம். எந்த விதமான கெட்ட எண்ணங்களும் எங்களோட வராது. எந்த விதமான கெட்ட எண்ணங்கள் நம்மோட இருந்தா என்ன ஆகும்? அர்த்தவனை கெடுக்கிற எண்ணங்கள் தான் வரும். ஆனா இந்த வித்தையை வாங்கி பயிற்சி பண்ண எங்களுக்கு எந்த விதமான கெட்ட எண்ணங்கள், துர்குணங்கள் எதுவுமே எங்க கிட்ட இருக்காது. அப்போ இந்த மாதிரி பயிற்சி வேற எந்த மார்க்கத்தினாலும் இருக்குதா பாருங்க. எந்த விதமான அலங்காரமும் எங்க கிட்ட இருக்காது. எளிமையான முறையில வெள்ளை ஆடையில நாங்க உடுத்தி தாடி முடிய வச்சுக்கணும். சாமியுடைய கொள்கை சட்டத்திட்ட பிரகாரம். ஏன்னு சொன்னா நம்முடைய அன்றாட உணவுல நம்ம சாப்பிட்றோம். அந்த சாப்பிட்ற உணவுல தான் இந்த தாடி முடி உடம்பு எல்லாம் வளருது. அப்போ நம்ம உடம்புல சத்து நம்ம என்ன பண்றோம்? ஷேவ் பண்ணி வெட்டி கீழே போடுறோம். நம்மளுக்கு அறியாமலே வெட்டி கீழே போடுறோம். இதை வெட்டாம நம்ம தலையிலே நம்ம உடம்புலே இருந்தா அந்த சக்தி எல்லாம் நமக்குள்ளேயே இருக்கும்னு சாமி அவர்கள் மிக ஆணித்தனமாக சொல்றாங்க. எப்படி ஒரு டிவிக்கு ஆண்டனா முக்கியமோ அது மாதிரி நம்முடைய உடம்புல இருக்க ஒரு முடியும் டிவி ஆண்டனா மாதிரி அவ்வளவு சக்தி பிரபஞ்சத்துல இழுத்து நம்மளுக்கு கொடுக்குது. அப்போ நாம அறியாமல நாம முன்னோர்கள் சொன்ன வழியில நம்ம என்ன வந்துகிட்டு இருக்கோம். அதனால நமக்கு என்ன ஏது தெரியாம நம்ம செய்யறோம். ஆக இந்த வழியில இந்த வித்தையில வந்தோம்னா மனிதன்னா யாரு, என்ன, எதுக்காக வந்தோம் அப்படின்னு மிக தெளிவாக சாமி அவர்கள் ஒவ்வொன்றாக சித்த வேதம் என்ற ஒரு நூலை இந்த உலகுக்கு 5வது வேதமாக அறிவிச்சிருக்கார் சாமிகள். அதாவது உலகத்தில் இருக்க அத்தனை நூல்களையும் ஜூஸாக பிழிஞ்சி சித்த வேதம் என்று அந்த நூலை நம்ம கிட்ட கொடுத்துருக்குறாங்க. வேற ஒண்ணுமே தேவை, வேற எதுவும் படிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அந்த சித்த வேதத்துல அவ்வளவு விஷயங்களை சாமி கொடுத்துருக்குறாங்க. அது படிக்க 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 புதையலாக வந்துன்னு இருக்கும். புதையெல்லாம் வந்துட்டு இருக்கும் படிக்க. அப்போ நமக்குள்ள என்ன ஆகும்னா எந்த விதமான பிரிவினையும் நம்ம கிட்ட வராது. நம்ம கிட்ட எந்த விதமான பிரிவினையும் நம்ம கிட்ட வராது. நம்ம எல்லாம் சகோதரர்களா இருக்கிறோம், சகோதரிகளாக இருக்கிறோம் அப்படின்னு சாமி அவர்கள் சொல்றாங்க. எந்த விதமான ஏற்றத்தாழ்வு, ஜாதி பாகுபாடு அதெல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது. ஏனென்றால் எல்லாருடைய உடம்புலையும் ஜீவன் ஒரே ஜீவன் தான். அது எறும்பு முதல் யானை வரை மனிதன் உள்பட அத்தனை பேருக்கும் உள்ள இருக்க ஜீவன் தான், ஒரே ஜீவன். அதான் ஈஸ்வரன். நமக்குள்ள இருக்கிற அந்த ஜீவன் தான் ஈஸ்வரன். அந்த ஜீவன் வெளியே போயிடுச்சுன்னா நாம செத்து போறோம். அந்த ஜீவனை நம்ம உள்ள இருக்கிற மூச்சு காத்த நம்ம உள்ளுக்குள்ளேயே எப்படி நிலைநாட்டுவது, எப்படி மரணமில்லாத வாழ்வது அதுக்கான பயிற்சி தான் இந்த சித்த வித்தை, வாசியோக பயிற்சி. இப்போ நமக்குள்ள இருக்கிற ஜீவன் காது வழியாகவும், கண்ணு வழியாகவும், மூக்கு வழியாகவும், வாய் வழியாகவும் போய்கொண்டிருக்கு. ஒரு நாளைக்கு நாம ஒரு நாளைக்கு 12 அங்குலம் சுவாசத்தை வெளியே விட்டுட்டு இருக்கோம். நம்ம 12 அங்குலம் சுவாசத்தை வெளியே விட்டுருக்கோம். ஆனா நம்ம உள் வாங்குவது 8 அங்குலம் சுவாசம் தான் உள் வாங்குறோம். நம்ம ஒரு நாளைக்கு 8 அங்குலம் 12 அங்குலம் வெளியே விடுறோம் சுவாசத்தை. அந்த உயிர் ஜீவன் அந்த சுவாசம் தான் நம்மளுடைய வயசு. ஞாபகம் வச்சுங்க. வயசான உக்காஞ்சிக்கிறாங்க, வயசு அது கிடையாது. நம்ம ஜீவன்லாம் எப்படி வெளியே போயிட்டு இருக்கோம் அதுதான் வயசு. அந்த ஜீவனை வெளியே போகாம உள்முகமா கதாகதம் செய்து புருவ மத்திக்குள்ள நம்முடைய வாசியோக பயிற்சி செய்து புருவ மத்தியில நிலைநாட்டணும். அப்போ நமக்கு மரணம் கிடையாது. நம்ம வயசாகி சாக மாட்டோம். நம்முடைய ஜீவன் வெளியே போகாது. இதுதான் இந்த பயிற்சியுடைய உன்னதமான நோக்கம். இப்ப சாதாரண மனிதனுக்கு கண்ணு வழியா, மூக்கு வழியா, காது வழியா, வாய் வழியா போய்கிட்டு இருக்கு. அந்த ஜீவன் போய்கிட்டு இருக்கு. அப்ப அந்த ஜீவன் போக ஒரு நாளைக்கு 4 அங்குலம் ஜீவன் வீணா போகுது நமக்கு. அப்ப வீணா போக என்ன ஆகும்? நமக்கு நிறைய கை கால் உடசல், வயசாகி உடம்பு தொங்கி போய் என்ன பண்றோம்?
கடைசி காலத்துல அந்த மொத்த ஜீவனம் வெளியே போயிடுச்சுன்னா நம்ம செத்து போயிடுவோம். இதுதான் விஷயம். வேற ஒண்ணும் இது பெரிய நம்ம போய் வேலை செஞ்சு மண்ணை வெட்டி அது ஆராய்ச்சி பண்ணதெல்லாம் கிடையாது. இதுதான் விஷயம். உக்காஞ்சி இடத்துல நம்மளுடைய ஜீவனை கரையாத்தத்துக்கான மார்க்கம் தான் இது, வேற ஒண்ணும் கிடையாது. அதுக்காக நாம என்ன பண்றோம், எந்த உயிரிலும் நம்ம கொல்லக்கூடாது, எந்த விதமான கெட்ட நடுவில் நம்ம இறங்கக்கூடாது. இதுதான் விஷயம். இன்னைக்கு உலகத்துல என்ன நடக்குது, எல்லாமே எதனால நடக்குது, எல்லாம் போதையால தான் நடக்குது. இன்னைக்கு சாமி பாருங்க, அந்த காலத்திலே பாருங்க என்ன மாதிரி ஒரு சத்தியத்தை கொடுத்துருக்காரு பாருங்க. ஒரு பைசா கூட நம்ம குரு தட்சிணை வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கெட்ட நடவடிக்கை கொடுத்துருக்குறாங்க. அப்ப நாங்கெல்லாம் பாருங்க சாமியுடைய கொள்கையை ஏத்துக்கிட்டு இப்ப சொன்ன விஷயம் நாங்க கடைபிடிச்சிட்டு வரோம். அப்ப இந்த உலகத்துல இந்த ஊர்ல நாங்கெல்லாம் இருக்கிறோம். அப்போ எங்களால இந்த நன்மை கிடைக்குமா தீமை கிடைக்குமா புரிஞ்சுக்கிடுங்க. சொல்லுங்க பெரியவரை, நன்மை கிடைக்குமா தீமை கிடைக்குமா? நன்மை தான் கிடைக்கும். அப்ப இதுதான், வேற ஒண்ணும் கிடையாது. நம்ம அர்த்தம் யாரையும் நம்ம கெடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. புரியுதுங்களா? நம்ம பாட்டுக்கு நம்ம ஆனந்தமா நம்ம போய்கிட்டே இருக்கலாம். அப்ப யாருக்கு எந்த விதமான தொந்தரவு கிடையாது. அதுக்குதான் சாமி அவள்கள் அவ்வளோ அடிச்சு ஆணித்தமா சொல்லி இந்த மாதிரி எந்த ஞானிகளும் எந்த மகானும் சொல்லாத விஷயத்த எங்களுக்கு சொல்லி எங்களை வாழ வச்சுட்டு இருக்கிறாரு. நாங்களும் ஆனந்தமா இருக்கணும், இருக்கிற பக்கத்துல நம்ம சுத்தி இருக்கணும், ஆனந்தமா இருக்கணும். அப்ப இதுக்கு நம்ம என்ன பண்ணணும், புரிஞ்சுக்கிடுங்க. நீங்க புரிஞ்சுக்கிட்டா ஒண்ணுமே கிடையாது, அவ்வளவுதான், முடிஞ்சு போய் விஷயம். இதுல நம்ம டெய்லி எடுத்து மமட்டியை வெட்டினோம், கடப்பாறை கொத்தம், இதை பண்ணாது, அவங்க தொழில் அவங்க செஞ்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த ஜீவனை நம்ம உடம்ப விட்டு போகாம இருக்கணும். நீங்க எல்லாம் நினைச்சிருப்பீங்க பிறந்துட்டோம், பழமொழி கிராமத்துல சொல்லுவாங்க, வெந்ததை சாப்பிட்டு விதி வந்தா போவாங்கன்னு சொல்லுவாங்க, முடிஞ்சுதா? அது இல்லை, நம்ம சாவறதுக்காக வரல, நம்ம வாழறதுக்காக வந்திருக்கிறோம். நீங்க புரிஞ்சுக்கணும், வாழறதுக்காக வந்துடணும். நம்மளும் வாழணும், மற்றவங்களையும் வாழ வைக்கணும், இதான் மார்க்கம். அப்ப நம்ம சந்தோஷமா இருப்போம், எங்களுக்கு எந்த விதமான குறையும் கிடையாது. புரியுதுங்களா? எந்த குறையும் கிடையாது. எங்களுக்கு யாரையும் அடிச்சு பிடுங்கி சேர்க்கணுன்ற அவசியமே கிடையாது. ஏன்னு சொன்னா இந்த உலகத்துல எவ்வளவு பணம் எவ்வளவு பொருள் சேர்த்தாலும் என்ன பண்ண போறோம், எதை எடுத்து போக முடியுமா? எதுவுமே எடுத்து போக முடியாது. அப்ப எது மேல நம்ம ஆசை வைக்கணும், புரிஞ்சுக்கணும். நமக்கு தேவை உணவு, தேவையான செல்வம், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அதுக்கான வழியை தான் நம்ம பார்த்து போனோமே தவிர அதை விட்டுட்டு நம்ம இங்க ஓரத்து அங்க ஓரத்து எங்கே ஓடினாலும் எதுவும் கிடைக்காது. நாமளும் புரிஞ்சுக்கணும். முதல்ல இறைவன்னா எங்க இருக்கிறாரு, எப்படி இருக்கிறாரு, அதை உணரணும். நமக்குள்ளதான் இருக்கிறார். எங்கேயும் போய் எந்த மலையிலையும் காட்டுலயும் எந்த கோவிலையும் எந்த கோபுரத்திலையும் எந்த சர்ச்சிலையும் எந்த மசூதிலையும் எங்கேயுமே கிடையாது இறைவன். புரியுதுங்களா? ஒரு படத்துல கூட ஒரு காட்சி வரும், இறைவன் எங்க இருப்பார், தூணிலையும் இருப்பார், துரும்புலையும் இருப்பார். சொல்றாங்க இல்லையா, தூணிலையும் இருக்கா துரும்புலையும் இருக்காரான்னு சொல்ல. இறைவன் உன்னுள்ள இருப்பாரா, இருக்க மாட்டாரா? இருக்கிறாருல்ல. அப்ப உன்னுள்ள இருக்க இறைவனை நாம என்ன பண்றோம், மதிக்கிறது இல்லை, தேடுறது இல்லை. நல்லா யோசனை பண்ணி பாருங்க. ஏன் செத்து போறோம் பாருங்க. இந்த ஜீவன் உண்மையான இருக்கும், நம்ம சுவாசம் பேசிட்டு இருக்கோம் இல்லையா, இந்த காத்து தான் ஜீவன். அதை நம்ம புரிஞ்சு எங்க நிலைநிறுத்தணும். அதான் இப்போ புரியாம தான் அந்த ஜீவன் வெளியே விட்டு செத்து போறாங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இந்த உலகத்தை விட்டு மறைஞ்சு போயிடலாம், முடிஞ்சு போச்சு. ஆனா ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும் நல்லா, நம்ம இந்த உடலுக்கு தான் அழிவு, உயிருக்கு அழிவு கிடையாது. சேர்த்துங்களா? இந்த உலகத்துல இந்த உடலுக்கு தான் அழிவு, உயிர் அழிவு கிடையாது. நாம எந்த விட்டோம்னா அந்த உயிர் எங்க போய் இந்த உலகத்துல ஒரு உயிரை புதுசா எடுக்கும். புரியுதுங்களா? உயிரை புதுசா எடுத்துக்கும். அதனால்தான் எங்க சாமியார்கள் செத்துட்டா அவங்களுக்கு எந்த விதமான சடங்கு செய்யாதீங்க அப்படின்றாங்க. நாங்க எந்த காரியம் சடங்குன்னு எதுவும் செய்ய மாட்டோம். ஏன்னா இந்த உடம்பு தான் அழிஞ்சு போத, உயிர் இந்த உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கு. அதுக்கு ஏன் போய் சடங்கு காரியம் புண்ணியாதம் நல்லா செய்யணும்? புரியுதுங்களா? எங்கேயோ உலகத்துல இந்த உயிர் போய் வாழ்ந்துகிட்டு இருக்குது, இதான் விஷயம். அப்போ எங்கேயோ வாழற அந்த உயிரை நமக்குள்ளே வாழ வைக்கிறது தான் இந்த சித்த வித்தை பயிற்சி. சாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் கண்டுபிடிச்சி தமிழ்நாடு, கேரளா உள்பட 5 ஆசிரமங்களை சித்தாசிரமங்கள் நிறுவி இருக்கிறார்கள். 5 சித்தாசிரமங்களை. சேலம் பக்கத்து ஆத்தூர்ல ஒரு சித்தாசிரமம், கேரளாவில் 4 சித்தாசிரமம் இருக்கு. அங்கெல்லாம் போய் பாருங்க, நீங்கெல்லாம் போய் அந்த ஆசிரமத்தை போய் பாருங்க எப்படி வாழறாங்கன்னு. நிட்டு மோரம் வாங்க. ஆமா, அது மாதிரி
நீங்க அதெல்லாம் புரிஞ்சுக்கணும், எல்லாம் புரிஞ்சு வாழணும். நம்ம இங்க போனோம் அங்க போனோம், இது கிடைக்கல அது கிடைக்கல, அதெல்லாம் பேச்சே கிடையாது. இதை புரிஞ்சுக்கிட்டாலே போதும். நீங்க அதுக்குதான் இந்த எவ்வளவோ இன்னைக்கு உலகம் போற போக்குல நாங்க இந்த வித்தை வாங்கணும். எப்படி இருக்கு பாருங்க. ஏதாவது அலங்காரம் ஆடை, எங்க பொம்பளைங்கெல்லாம் பாத்தீங்களா வெள்ளை ஆடையெல்லாம் இருக்கிறாங்க, பாத்தீங்கன்னா இல்லையா? பாத்தீங்க. இப்ப ஏதாவது எங்களுக்கு குறை இருக்கு எங்களுக்கு சொல்லுங்க பாப்போம். யார் எங்களுக்கு? அதுதான் சொல்றேன், அதுதான் சொல்ல வரேன், புரியுதா? இதெல்லாம் நீங்க இப்ப கேட்குற கம்பல் ஜிமிக்கெல்லாம் போடுற, அப்போ கண்ணு மூக்கு வாய் எல்லாம் நம்மளுடைய உடம்புக்கு இறைவன் அத்தனையும் படிச்சிருக்கிறான். அப்ப இந்த மாதிரி கம்பளு மூக்குத்தி போனா அது ஒரு ஓட்ட குத்துவானா? குத்த மாட்டானா? பின்ன ஏன் குத்தாம விட்டுருக்கான் இறைவன்? நீ குத்திக்கிற தெரியல. அதுதான்மா. அதாவது நிலையற்றது எது பார்க்கணும். இப்போ நீ கேட்குற கேள்வி, இப்ப பட்டினத்தாரும் ஒரு ஞானி ஒருத்தர் வாழ்ந்திருந்தார் உலகத்துல. பட்டினத்தார் கேள்விப்பட்டிருக்கியா? மிகப்பெரிய ஞானி. அவரு ராஜாவுக்கே கடன் கொடுப்பார். அவ்வளோ பெரிய சொத்து, அவ்வளோ பெரிய இது, ராஜாவுக்கே அவரே கடன் கொடுப்பார். அது வரைக்கும் அவர் ஞானி ஆக முடியல. அதுக்குதான் முதலே சொல்லிட்டேன், இது நாங்க முழுக்க முழுக்க சுயநலவாதி கிடையாது, பொதுநலத்துக்காக நாங்க வாழறோம். புரியுதுங்களா? பொதுநலம் அத்தனையும் திறந்துட்டு எல்லாத்தையும் ஊசி தெரியவேலிட்டு போட்டு வெளியே வந்தவர் தான் பட்டினத்தார். இன்னைக்கு பெரிய உலகத்திலே பெரிய ஞானி அவர். எதுக்காக வந்தார்? உங்களை மாதிரி மக்கள் எல்லாம் நல்கதி படுத்தணும் தான் வந்தார் அவர். புரியுதுங்களா? இதெல்லாம் போசம நம்ம எடுத்து போறோமா? ஒண்ணுமே கிடையாது. என்னைக்கு போவோம், எப்போ போவோம் நமக்கு தெரியுமா? தெரியாது. அதெல்லாம் புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டு நம்ம வாழறதுக்கு தான் இந்த வித்தை. இதை நம்ம உங்க ஊர்லயே பரசுராம அண்ணா குடும்பத்தோடு இருக்காரு, கேட்டு பாருங்க. அதுக்குதான் பாருங்க, அதுதான் துணிச்சல், துணிவு ஓணுன்றதுக்கு பாருங்க. எங்க பொம்பளைங்கெல்லாம் பாருங்க, கம்பல் காது தாலிகள் எதுவுமே போட மாட்டாங்க. புரியுதுங்களா? எதுவுமே போட மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு கொள்கை இது. எதுக்காகனா பொதுநலம், எல்லாம் பொதுநலத்துக்காக வந்திருக்காங்க. இன்னைக்கு என்ன பண்றான்? ஒரு சவரத்துக்கு கால் சவரத்துக்கு ஒரு உயிரே அறுத்து போட்டு புடிங்க போயிடறானே இல்லையா? புடிங்க போயிடறானே இல்லையா? அப்ப உயிரை விட பெருசு முக்கியமா இருந்தது. உயிர் முக்கியமா, போட்டு கம்பல் முக்கியமா? உயிர் போதா இல்ல, உயிர் முக்கியமா தங்கம் முக்கியமா? அப்ப ஆபத்து யாருக்கு? அப்ப நமக்கு தானே ஆபத்து, நம்ம குடும்பத்துக்கு ஆபத்துக்கு இருக்கா இல்லையா? அதுக்கு தான் சொல்றேன், அந்த மாதிரி ஆபத்தான வேலையை வேண்டாம்ன்றாங்க. புரியுது இல்ல? அப்ப அந்த மாதிரி ஆபத்தான வேலையை தேவையில்லைன்றாங்க. அதுக்கு தான் அதெல்லாம் தேவையில்லை. உயிர் முக்கியம். உயிர் எதுக்கு முக்கியம்? இந்த உலகத்துக்கு முக்கியம், உலகத்துல வாழ்ற மக்களுக்கு முக்கியம். புரியுதுங்களா? அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு நிகழ்வுலாம் எங்களை மாதிரி ஆட்கள் எல்லாம் கூப்பிட்டு வச்சு பேசுறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்குறாங்க. புரியுதுங்களா? அதனால இந்த உங்க ஊருக்கே ஒரு நிலையத்தை தரத்துக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி பரசுராமன் குடும்பத்தார் அண்ணா அவர்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது மாதிரி பல விஷயங்கள் நடக்கும். அது மாதிரி இங்க மேடையில இருக்கக்கூடிய அத்தனை பேச்சாளர்கள் இன்னும் நிறைய விஷயங்களை பேச இருக்கிறாங்க. புரியுதுங்களா? இதெல்லாம் நீங்க காதுல உள் வாங்கிக்கிங்க. அப்ப நாங்கெல்லாம் பாருங்க, இதெல்லாம் எதுக்கு தெரியாம நாங்க குதிக்கல, தெரிஞ்சு சாமியோட கொள்கையை ஏத்துக்கிட்டு வந்திருக்கிறோம் நாங்க. புரியுதுங்களா? சாமியோட கொள்கையை ஏத்துக்கிட்டு எதுக்காக? சாமி உலகத்துக்காக பாடுபடுறாரு. எங்களால முடிஞ்ச சில கடுகு அளவாவது நாங்க கொஞ்சம் செய்யறோம். இவ்வளவுதான் விஷயம். நாங்க சாமி அளவுக்கு எங்களால போக முடியும், அதுக்கான முயற்சி செய்யணும். ஆனா நாங்க ஒரு கடுகு அழகாக செய்யறதுக்காக இந்த உலகத்துக்கு வந்திருக்கோம், உலக மக்களுக்காக வந்திருக்கோம், சாமியோடு சேர்ந்து நாங்களும் செய்யறோம். அது மாதிரி இந்த நிகழ்வுல நீங்க எல்லாம் இந்த வித்தையை வாங்காதவங்க புரிஞ்சு கேட்டு பொதுமக்கள் ஆகிய நீங்க வந்திருக்கிறீங்க. இந்த வித்தையை எப்படி வாங்கணும், எந்த முறையோட வாங்கணும், எப்படி வாங்கணும்னு நம்ம பரசுராம அண்ணாவுடைய குடும்பத்தாருடைய கேட்டு இந்த வழிக்கு வரணும். யாரெல்லாம் பரசுராம அண்ணா வித்தை வாங்கி போனாலும் அவர் மோட்சகதி அடைய போறாரு. உங்களெல்லாம் இட்டு போக மாட்டார். ஞாபகம் வச்சு, அது நம்ம ஊருக்கு வந்துட்டாரு, நம்ம ஊருக்கு எல்லாம் செஞ்சோம் கிடையாது. யாரு அந்த வித்தையை வாங்கி பயிற்சி பண்ண அத்தனை அவங்கவுங்க தான் அந்த மோட்சகதிக்கு போக முடியும். இப்போ நான் செய்யறேன்னா நான் அந்த மோட்சகதி போங்க, அந்த மேடையில் இருக்கிறவங்க செய்யறாங்கன்னா அவங்க வந்து மோட்சகதி போக முடியும். புரியுதுங்களா? அவங்கவுங்க இப்போ நீங்கள் வேலைக்கு போனால் உழைச்சின்னா உங்களுக்கு என்ன கூலி அதுதான். வேலைக்கு போக வீட்டில் வாங்கி கூலி கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. அது மாதிரி தான் இந்த வித்தையுடைய பயிற்சி. ஆகியனால இன்னும் நிறைய பேர் பேச வேண்டி இருக்குது. இன்னும் அவங்களுடைய கருத்துக்கெல்லாம் கேளுங்க. இந்த நேரத்தில் பரசுராம அண்ணா இந்த அருகாவூரில் நிலையத்தை ஏற்பாடு பண்ணி இந்த நிலையம் மேலும் மேலும் வளர வேண்டும். எல்லாம் பெரிய இந்த சுத்துப்பட்டு இருக்க அத்தனை கிராம மக்களும் அவருக்கு ஒத்துழைப்பு கொடுக்கும். இந்த கிராமம் இந்த பயிற்சி பண்ண இந்த கிராமத்தில் இருக்க மக்களும் இந்த கிராமத்தை சுற்றி மிக செழிப்பாக வளரும், சிறப்பாக இருப்பீங்க என்று சொல்லி நமக்கு பேச வாய்ப்பளித்த இந்த மேடையில் வீத்திருக்க அத்தனை சித்த வித்தியார்த்திகளுக்கும் இங்கே மறுபடியும்
இங்கே 2 நாட்களாக வருகை தந்துள்ள அத்தனை தமிழ்நாடு முழுக்க இருந்து வருகை தந்துள்ள அத்தனை சித்த வித்தியார்த்தி சகோதர சகோதரிகளுக்கும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு நம்ம இந்த நிலையத்தை மேலும் மேலும் வாழ்க வளமுடன் சொல்லி நல்லா வாழ்த்துவோம். எல்லாரும் சொல்லி அவருடைய திறமைக்கு ஒத்துழைப்பு கொடுத்து அவருக்கு எல்லாரும் பக்கபலமா இருக்கணும்னு சொல்லி இந்த நேரத்துல நமக்கு பேச வாய்ப்பளித்த சாமியுடைய கருத்துக்களை நம்மளால முடிஞ்சதை சில விஷயங்களை நம்ம சொல்லியிருக்கிறோம். அதை நல்ல முறையில எல்லாரும் இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், ஆனந்தமா இருக்கணும்னு சொல்லி இந்த நேரத்துல கேட்டுக்கொண்டு நமக்கு பேச வாய்ப்பளித்த அத்தனை பேருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஆத்ம நமஸ்காரம்.